ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்னப்பா? உனக்கு கையில தொழில் இருக்கு, நல்ல குடும்பம் இருக்கு. உனக்கு என்ன கவலை? எங்கள மாரி குடும்பம், வாழ்க்கை இந்த மாரி இருந்தா தான் பல பிரச்சனைகள் இருக்கும். உனக்கு என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்குறாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குடும்பம் இருந்தா தான் பிரச்சனை அப்படின்னு கிடையாது. நல்லா இருக்கிறவங்கள காட்டிலும் எங்களுக்கு தான் அதிகமான மன வலி இருக்கும். சில விஷயங்கள சொல்ல முடியும். சில விஷயங்கள வெளிய சொல்ல முடியாது. எதா இருந்தாலும், நல்லதா இருந்தாலும், கெட்டதா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால நாங்க எங்களுடைய மனக்கவலைய ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, நாங்க எங்களுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாரி நாங்க எங்கள மாத்திக்கிட்டு, அன்றாட பொழப்பு தழப்புகள நாங்க பார்க்கணும். எனக்கு என்ன வாழ்க்கையில ஒரே லட்சியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையாவது சாதிக்கணும். பிறந்தோம், வளர்ந்தோம், போனோம் அப்படின்னு இல்லாம, நம்ம பிறந்தது, வளர்ந்ததுக்கு ஏதாவது ஒரு அடையாளமா கண்டிப்பா நம்ம சாதிக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய மைண்டில ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நம்ம அத நினைக்கிறோம் அப்படின்றதுக்கான நம்பிக்கை இருந்தா மட்டும் போதாது. கடவுளோட அருளும், நல்லவங்களோட ஆசீர்வாதமும் கண்டிப்பா நமக்கு தேவ. நான் அத நினச்சு தான் இந்த வருஷம் நான் என்னுடைய குலதெய்வத்த நான் வழிபட போனேன். நான் பிறந்து, வளர்ந்து எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளைக்கு இன்னைக்கு தான் நான் போயிருக்கேன். எனக்கு போனதாகவே எனக்கு தெரியல. அப்பா இறந்து, அம்மா இறந்து இத்தனை வருஷம் ஆகுது. நான் போனேன் அப்படின்ற மாரியே எனக்கு தோணல. இந்த வருஷம் தான் நான் போய் என்னுடைய குலதெய்வத்த வழிபட்டு வந்திருக்கேன். எனக்கு அதனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா இருக்கும்.